என்னுடைய மனதை என்னாலே கட்டுப்படுத்த முடியவில்லை. உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்க. இந்த இதயத்துக்குள்ள வேற யார் வந்திருந்தாலும் பிரச்சனை தான். வாழ்வாய் இனி நீ மயில் வாகன தெரியாம விழுற அடி பாருங்கோ, அதுண்ட வலி வேதனை. அப்பா என்கின்ற அகங்காரம் இருக்கிறதோ அங்கு இறைவன் இல்லை. சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரரை போரிலே வென்ற வேல் முருகா. சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரரை போரிலே வென்றவே முருகா. கனிக்காக மனம் நொந்த முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா. முக்கனியாக தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கே முருகா. உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. எல்லாம் வல்ல நெல்லை கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமாக. ஓம் நம சிவாய. நெஞ்ச கனகல்லு நகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரவானை பதம் பணிவான். கந்தர் அனுபூதி என்கின்ற அற்புதமான நூல் அருணகிரிநாத சுவாமிகளாலே அருளி செய்யப்பட்டது. முருகப்பெருமான் மீது இருக்கக்கூடிய பக்தியை எடுத்து சொல்லுகின்ற, அதே நேரம் வாழ்க்கையினுடைய உண்மையான பொருளை ஞானத்தை எடுத்து சொல்லுகின்ற அற்புதமான நூலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆன்மீகத்திலே அல்லது மானுட வாழ்க்கையிலே மிகவும் ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ விரும்புபவர்களுக்கு அல்லது ஆன்மீகத்திலே மேம்பட விரும்புபவர்களுக்கு அல்லது மனிதர்களிலே ஒரு சிறந்த மனிதனாக வாழ விரும்புபவர்களுக்கெல்லாம் அருணகிரிநாத சுவாமிகளுடைய இந்த அனுபவம் என்பது, கந்தர் அனுபூதி ஊடாக வெளிப்பட்டு நிற்கின்ற அனுபவம் என்பது மிகவும் இலகுவிலே தொடர்புபடுத்தக்கூடியதாக, நாங்கள் ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளுகின்ற விடயங்களை அவர் தன்னுடைய மொழியிலே எடுத்து சொல்லி இருக்கிறார். அந்த விதத்திலே நாங்கள் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம், முருகப்பெருமானுடைய திருவருளையும் நினைந்து கொண்டு அதே நேரம் இந்த வாழ்க்கையிலே நான் அறியாமையினாலே செய்த பிழைகளை நீ பொறுக்கவில்லையோ, இந்த பிறவியிலே இதுவரை செய்த பிழைகளாக இருக்கட்டும் அல்லது இதற்கு முற்பட்ட பிறவிகளிலே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி எத்தனையோ பிறவிகள், அந்த பிறவிகளிலெல்லாம் நான் எவ்வளவு பிழைகளை அறிந்தோ அறியாமலோ செய்திருக்கக்கூடிய நிலையிலே அந்த பிழைகளை நீ மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லையோ, அதனால்தான் நான் இப்பொழுது குழப்பமடைந்து தவித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனதை என்னாலே கட்டுப்படுத்த முடியவில்லை. பரம்பொருள், உண்மையான பொருள், அதுதான் நிலையானது, அதுதான் நீ என்று எனக்கு சண்முகனே தெரிந்திருந்தாலும் என்னுடைய மனமானது காமத்தை நாடுகிறது, பேராசையை நாடுகிறது, அலை பாய்கின்றது, குழப்பத்திலே இருக்கின்றது. ஆகவே அதற்கு உன்னுடைய திருவருள் எனக்கு கிடைக்காமல் இருப்பதுதான் காரணம் என்றால் நான் செய்த பாவங்களை நீ மன்னிக்கவில்லையோ என்று நேற்றைய தினம் அருணகிரிநாத சுவாமிகள் கேட்டிருந்தார். முருகப்பெருமான் மேல அவ்வளவு ஒரு உரிமை, நீ ஏன் என்னை பக்குவப்படுத்த முயற்சிக்கவில்லை என்கின்ற கேள்வி. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாங்கள்
பார்க்க இருக்கின்றோம். 31வது பாடல். வாழ்வெனுமே படுமாயிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாமுளவோ வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. மயில் வாகனனே, மயில் வாகன பெருமானே, வாழ்வெனுமே படுமாயிலே. மாய வாழ்வு என்கின்ற ஒரு படுமாயிலே, படு என்றா படுகுழி, படுகுழியை போல இருக்கக்கூடிய இந்த மாயையிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே. மயில் வாகன பெருமானே, மாய வாழ்வெனும் படுகுழியிலே விழுவாய் என்று என்னை விதித்து விட்டாயே. நீ என்னை இந்த படுகுழிக்குள்ளே தள்ளிவிட்டாய், விதித்து விட்டாய். இதுதான் என்னுடைய விதி. இந்த படுகுழிக்குள்ளே நீ விழுந்திருந்து கொண்டு துன்பப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும் என்று முருகப்பெருமானே என்னை இந்த மாய வாழ்வு என்கின்ற இந்த வாழ்க்கை என்கின்ற மாயைக்குள்ளே என்னை, அந்த படுகுழிக்குள்ளே என்னை விழுத்தி விட்டாய். தாழ்வானவை, தாழ்வானவை தான், தாழ்வானவை என்றால் தாழ்வு என்றால் உங்களுக்கு தெரியும், குறைந்தவை, தரம் குறைந்தவை. இப்ப தாழ்வானவை என்றால் அது எதை குறிக்கிறது என்றால் பிழைகள், பாவச் செயல்கள், அல்லது ஒரு மனிதனாக இருந்து நாங்கள் செய்யக்கூடாத செயல்கள் தாழ்வானவை, கீழானவை. கீழோர் செய்கின்றவை கீழான செயல்கள், மேலோர் செய்கின்றவை மேலான செயல்கள். அப்ப கீழோர் அல்லது தாழ்வையானவர்கள் என்பது இங்கே பிரதானமாக செயலைத்தான் குறிக்கிறார். அப்ப பாவங்களை தாழ்வானவை செய்தனதாமுளவோ, நான் அப்படியான பாவங்களை முற்பிறப்பிலே செய்திருக்கின்றேனோ, அல்லது போன பிறவியிலே அல்லது முற்பட்ட பிறவிகளிலே நான் பாவம் செய்திருக்கிறேனோ. இதுல பாத்தீங்கன்னா போன பிறவி அல்ல முற்பிறவி அல்லது முற்பட்ட பிறவிகள் என்றுதான் கேட்கிறார். இந்த பிறவியில இதுவரை என்று கேட்கவில்லை. ஏனென்றால் அவருடைய எண்ணம் எங்களுக்கும் இருக்கின்ற எண்ணம். யாரெல்லாம் இந்த நிலையிலே சிந்திப்பவர்களோ, இந்த பிறவியிலே இதுவரை நான் எந்த பாவமும் செய்யவில்லை. நண்பர்களுக்கு இருக்கிற முருகப்பெருமான அடியவர்களுக்கு இருக்கிற கேள்வி, இந்த பிறவியில இதுவரை நான் எந்த பாவமும் யாருக்குமே செய்ததே இல்லை. சரி, இன்னும் விரிவாக சொல்ல போனால் அறிஞ்சு நான் செய்யல, அறியாம செய்த அது பிழை இல்லை. இந்த மண்டபத்துக்குள்ள பாதனியோடு வரக்கூடாது, செருப்பு சப்பாத்தோடு வரக்கூடாது, அல்லது சிவாலயத்துக்கு போகும்போது உள்ளுக்கு போகும்போது பாதனிகள் செருப்போட போகக்கூடாது. அது எனக்கு தெரியாது, நான் வந்து விட்டேன். அதுக்கு நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவை இல்லை. அவருக்கு சொல்ல வேண்டும், இதுதான் எங்களுடைய பாரம்பரியம், இதுதான் நடைமுறை. அதையும் மீறி அவர் செய்வாராக இருந்தால் அதுதான் அறிந்து செய்வது. அறியாமல் செய்வதை கூட விட்டு விடுவோம். அறிந்து செய்கின்ற, தெரிந்து செய்கின்ற இந்த பாவச் செயல்கள். அப்ப இந்த பிறவியை பற்றி இதுல சொல்லல. ஏனென்றால் இந்த சாசனத்துல வரியில, ஏனென்றால் இந்த பிறவியில நான் எந்த பாவமுமே செய்யவில்லை. அப்ப இந்த பிறவியில அல்லது இதுவரையில நான் எந்த பாவமுமே இந்த பிறவியில செய்யவில்லை. அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளவு துன்பத்தை தருகிறாய் என்றால் சிந்தித்து பாருங்கள், இந்த பிறவியிலே பாவம் செய்தவர்களுக்கு எவ்வளவு துன்பம் கிடைக்க வேண்டும். உடனே அடுத்த சிந்தனை வரும், அது பார்த்தா அவன் நல்ல சந்தோஷமா இருக்கேன், அவைக்கு துன்பம் இல்லை. பாவம் பாவமா செய்யணும், பிளவுலையா செய்யணும், கொள்ளையா அடிக்கணும், எல்லாம் பிளவுடினா நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். நாங்க மட்டும் எல்லாம் ஒழுங்கா இருந்து, நீதியா இருந்து, நியாயமா இருந்து, தர்மமா இருந்து, ஒழுக்கமா இருந்து, கட்டுப்பாடா இருந்து துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த கேள்வி, இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ நீங்க தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒன்று மற்றவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்று நாங்கள் அவரை மேலோட்டமாக வெளிப்படையாக பார்த்ததை வச்சுக்கொண்டு சொல்றோம். அவருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டுமே.
எல்லாரும் தங்கட மனசை திறந்தாதான் உள்ளுக்கு என்னென்ன கவலைகள், என்னென்ன இழுக்கங்கள், என்னென்ன குழப்பங்கள், என்னென்ன குற்ற உணர்வுகள், என்னென்ன துரோகங்கள், என்னென்ன வலிகள் எல்லாம் வெளியில வரும். எல்லாரும் உங்களுக்கு உடனே மனசை திறக்க மாட்டேன். சிதமா நெருங்கின உறவா கூட இருக்கலாம், கணவன் மனைவியா கூட இருக்கலாம். ஆனால் மனம் திறக்கப்படாது, திறக்கப்படாமலும் இருக்கலாம், திறக்கப்படலாம் அல்லது திறக்கப்படாமல் இருக்கலாம். அப்போ மற்றொருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நாங்கள் அவருடைய வெளி தோற்றத்தை வைத்து, அவருடைய செயல்களை வைத்து நாங்கள் தீர்மானித்து விட முடியாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அவர் உண்மையிலேயே சரி மகிழ்ச்சியாத்தான் இருக்கிறார், ஆனா பிளவிலையா எல்லாம் செய்கிறார் என்றால் அதான் முற்பட்ட பிறவிகளிலே நாம் செய்திருக்கக்கூடிய விஷயம். அப்ப சிலருக்கு முற்பட்ட பிறவியல்ல பாவம் செய்தா அப்பவே உடனே தண்டனை கொடுத்தா தானே எல்லாம் திருந்துவாங்க. இப்பவோ ஏதோ ஒரு பிறவியில செய்த பாவத்துக்கு இப்ப தண்டனை கொடுத்தா அது எப்படி பொருந்தும்? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் இப்படி பல பிறவிகள் இருக்கேக்க எனக்கு முற்பட்ட பிறவி ஞாபகமே இல்லை. அந்த பிறவியில என்னென்ன செய்யணும் ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அவ எப்பவோ ஏதோ ஒரு பிறவியில செய்த பாவத்துக்கு இப்பொழுது என்னை துன்பப்படுத்துவது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்டா சாதாரணமா யோசியும். ஒரு நாட்டை எடுத்தால் அந்த நாட்டிலே சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, நடைமுறைகள் இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தை எடுத்தால் மனிதர்களாகிய நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த சட்டதிட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று யோசிக்காம குறுக்கு வழியை பார்க்கிறோம். வரிசையில நின்று உணவு வாங்க வர வேண்டும், இல்லை நாங்க நேர இங்க வாங்கி கொண்டு போவோம். குறுக்கு வழி, ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஷார்ட்கட். அல்லது அந்த சட்டத்துக்குள்ள எங்க ஓட்டை இருக்குன்னு பார்த்து அதுக்கால வழியில வர்றதுக்கு இருக்கு, அதுக்கு சரியா புத்தியை பாவிக்கிறோம். சட்டத்தை மீறுவதற்கு எங்களுடைய புத்தியை நாங்க பாவிக்கிறோம், ஆனால் சட்டத்தை பின்பற்றுவதற்கு எங்களோட புத்தியை பாவிப்பதில்லை. அப்ப எங்களுக்கு இப்படி புத்தி மூளை வேலை செய்யுதுண்டா எங்களை படைச்ச கடவுளுக்கு எவ்வளவு மூளை இருக்க வேண்டும், எவ்வளவு புத்தி இருக்க வேண்டும். அவர் சொல்கிறார், உனக்கு அடிவிடும், வலி கிடைக்கும், வேதனை கிடைக்கும், துன்பம் வரும், ஆனால் எதுக்கு என்று தெரியாது, ஏன் என்று தெரியாது, எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம விழுற அடி பாருங்கோ, அதுண்ட வலி வேதனை அப்பா. ஒருவர் வெளிப்படையா பிழை செய்து உடனே அவருக்கு ஒரு தண்டனை கிடைக்குதுன்னா அவர் யோசிப்போம், நான் இது செய்த அப்படிதான் எனக்கு இது தண்டனை கிடைச்சிருக்கேன். நான் எதுவுமே செய்யல, எனக்கு தண்டனை மேல தண்டனை, தண்டனை மேல தண்டனை. நான் பிழையே செய்யல இந்த பிறவியில, ஆனா எனக்கு தண்டனை மேல தண்டனை, பேச்சு மேல பேச்சு, அடி மேல அடி, உத மேல உத, துன்பத்தின் மேல துன்பம். அந்த வலி, அந்த வேதனை மிகவும் ஆழமானது. அப்ப அதனூடாகத்தான் ஒருவித ஞானம், அறிவு ஏற்படுகிறது. நான் இந்த பிறவியில எந்த பிழையும் செய்யாவிட்டாலும் இதற்கு முற்பட்ட பிறவிகள் எங்கேயோ ஏதோ பிழை செய்திருக்கிறேன், அதுதான் நான் இன்று துன்பப்படுகிறேன். அப்ப அந்த அர்த்தத்துலதான் அருணகிரிநாத சுவாமிகள் கேட்கிறார், தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே. நான் எங்கேயோ பாவங்கள் செய்திருக்கிறேனோ, அதனால என்ற மனம் குழம்புகிறதோ, காமவயப்படுகிறதோ, பேராசைப்படுகிறதோ, சிற்றின்பத்துக்கு அடிமையாக இருக்கிறதோ, என்னால விடுபட முடியவில்லையே, மெய்ப்பொருளை உணர முடியவில்லையே, உணர வேண்டும் என்று விளங்குகிறது, ஆனால் என்னால் நடைமுறையிலே உணர முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது 4வது வரி, அதுதான் இன்றைய தலைப்பு, வாழ்வாய் இனி நீ. எங்கே வாழ்வாய்? எனது உள்ளமாகிய ஆலயத்திலே நீ வாழ்வாய், என்னிடத்திலே நீ வாழ்வாய். இனி நீ இதுவரை நீ என்னிடத்திலே வாழவில்லை, அதனால்தான் எனக்கு துன்பம். இனி நீ என்னிடத்திலே, என்னுடைய உள்ளத்திலே நீ வாழ்வாய் என்று அருணகிரிநாத சுவாமிகள் பாடுறார். அவற்றை வாழ்க்கை எடுத்தாலும் தெரியும் உங்களுக்கு. போன பிறவிகள் எல்லாம் விட இந்த பிறவியிலேயே அவர் பல தவறுகள் எல்லாம் செய்து பல பெண்களோடு தொடர்பு, அதனால நோய்வாய்ப்பட்டு தொழுநோய்ப்பட்டு அவருடைய மனைவிக்கு அருகிலே ஆதரவுக்காக போயிருக்கும் போது கூட மனைவி அவரை ஒதுக்கி
அணைக்க கூட எந்த அனுமதியும் இல்லாமல், அதுக்கு அவருடைய கூட பிறந்த சகோதரி உனக்கு பெண் வேணுமென்றால் என்னை எடுத்துக்கொள், அதுக்கு பிறகு அவருக்கு அப்பா காமம் அடங்கு. அப்படியான ஒரு நிலையிலே தான் அவர் தற்கொலை செய்வோம் என்று வாழ்க்கையை வெறுத்து போய் போற இடத்துல ஒரு அடியவர் தோன்றி முருகப்பெருமானை பற்றியும் முருகநாமத்தை பற்றியும் சொல்லி அவர் தொடர்ந்து இருந்து திருவண்ணாமலையிலே இருக்கிற கோபுரத்தில் ஏறி குதிக்கிறார். இறக்கவில்லை. முருகப்பெருமான் அவரை காப்பாற்றுகிறார், தாங்குகிறார். அப்ப அந்த அனுபவம், அந்த முருகப்பெருமானுடைய அருள் தனக்கு இருக்கிறது என்பது அவருக்கு தெரிகிறது. ஆனால் இவ்வளவு முருகப்பெருமானுடைய திருக்காட்சி கிடைத்தது, அந்த தரிசனம் அவருக்கு கிடைத்தது, உபதேசம் கிடைத்தது, எல்லாம் கிடைச்சது. இருந்தும் அவரால் முழுமையாக இந்த காமத்திலிருந்து பேராசையிலிருந்து விடுபட முடியவில்லை. அப்ப என்ன சொல்றாருண்டா, இதுவரை எனக்குள்ள நான் என்ற அகங்காரம், நேற்றும் பார்த்தோம், தான் இருந்தது இவ்வளவு நாள். நீ இருக்கேல, எங்க நான் என்கின்ற அகங்காரம் இருக்கிறதோ அங்கு இறைவன் இல்லை. நான் தான் இல்லை, நான் தான் இல்லை, என்னை விட்டா ஆளே இல்லை, நான் தான் எல்லாம் செய்கிறேன். நான் யார் தெரியுமா? இதுதான் அகங்காரம். அகம் கரோதி இது அகங்காரக. நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், நான் 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 நான். அது இருக்கும் வரைக்கும் அங்கே இறைவனுக்கு இடம் இல்லை. எப்பொழுது இந்த நான் இல்லாமல் போகிறதோ, அகங்காரம் இல்லாமல் போகிறதோ, அப்பொழுதுதான் இறைவன் அங்கே எழுந்தருள்வார். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப கடவுள் அதுவரை இல்லாம அங்க இருந்திருக்கிறாராண்டா? கடவுள் அங்க இருந்திருக்கிறார். ஆனால் இந்த நான் என்கிற அகங்காரம், அறியாமை, மாயை அதை மறைத்து விட்டது. அந்த மாயை நீங்கியதும், அறியாமை நீங்கியதும், நான் என்கின்ற அகங்காரம் நீங்கியதும் கடவுள் தெரிகிறார். அவ்வளவுதான். அவர் ஏற்கனவே இருக்கிறார், அவர் இல்லாமல் இல்லை. ஆனால் எங்களுக்கு அவரை தெரியவில்லை. அதுக்கு இந்த நான் என்கிற அகங்காரம் தன்முனைப்பு விடுகிறதில்லை. அப்ப அந்த அடிப்படையில அவர் சொல்றார், வாழ்வாயினி நீ மயில் வாகனனே, மயில் வாகன பெருமானே, அறியேன் இன்று தொடக்கம் எம்மிடத்திலே நீரே வாழும். நான் வாழவில்லை, நான் என்ற அகங்காரம் வாழவில்லை. நான் அகங்காரத்தை முற்றுமுழுதாக விட்டு விடுகிறேன். நீரே என்னிடத்திலே வந்து வாழும் என்று பக்தியோடு கேட்கிறார், நம்பிக்கையோடு கேட்கிறார். ஏண்டா, உன்னை விட்டா எனக்கு ஆதரவு யாருமே இல்லை. இந்த நான் என்ற அகங்காரத்தை இல்லாம செய்யக்கூடிய சக்தி, வல்லமை உன்னொருவனுக்கு மட்டுமே இருக்கிறது. அந்த பரிபூரண சரணாகதி என்ற இதயத்துக்குள்ள வேற யார் வந்திருந்தாலும் பிரச்சனை தான். என்னடாப்பா இது, இதயத்துக்குள்ள யார் வந்திருந்தாலும் பிரச்சனை, உடனே பிரச்சனை இல்லாட்டிச்சுன்னா உடனே சொல்லுவாரு, தேன் நிலவு கொண்டாடுறோம். தேன் நிலவு எத்தனை நாளைக்கு? அப்ப இதயத்துக்குள்ள எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவு ஒரு கட்டத்துல பழக பழக பாலும் புளிக்கும் என்ற மாதிரி அந்த உறவு ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு முரண்பாடு வரும். தான் இந்த மாய வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய தன்மை, அடிப்படை தன்மை. அடிப்படை தன்மை மாறாது, யாராலும் மாற்றவும் முடியாது. நெருப்பு என்றால் சுடும், அது சுடலை என்றால் அது நெருப்பு இல்லை. அப்ப நெருப்பினுடைய அடிப்படை இயல்பு, தர்மம் சூடு. நெருப்பண்டா சூடுதான். அப்ப அதுபோல அடிப்படை தன்மைகள், இந்த உலகத்துல பிரபஞ்சத்தில் இருக்கிற அடிப்படை தன்மைகள் மாறாதவை. அப்ப இந்த உறவுகளை பொறுத்தவரையில என்ற இதயத்துக்குள்ள இறைவா நீ மட்டும் இருப்பாயாக இருந்தால் என்னாலும் துன்பமில்லை, இன்பமே. இது முதல்ல கேட்க ஒரு யோசனையா இருக்கு. என்ன இது சும்மா கடவுள் கடவுள் கடவுள், இறைவன் தான் எனக்குள்ள இருக்க வேணும், இது என்ன இது? எங்களுக்கு கடவுளை ஒரு மனிதனா பார்த்து கும்பிட்டு வரத்தை கேட்டு எனக்கு அந்த வரம் வேணும், இந்த வரம் வேணும், படிப்பு வேணும், உத்தியோகம் வேணும், கல்யாணம் வேணும், பிள்ளை வேணும், பேர பிள்ளை வேணும், அது வேணும், இது வேணும் என்றெல்லாம் கேட்டு கேட்டு பழகின எங்களுக்கு
இறைவன் எனக்குள்ளே இருந்து எனக்கு வழிகாட்டுவார் என்றதை யோசிக்கிறது முதல்ல கொஞ்சம் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு கடினமா இருக்கு. அப்புறம் அதையே திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே தொடர்ந்து அந்த விஷயத்தை யோசிச்சு கேட்டு சந்தேகம் வேற அணுகி சந்தேகம் இல்லாம அதிலேயே ஆழ்ந்து போகும்போது அது உண்மையில வேறொரு அனுபவத்தை தரும். தொடர்ந்து சொல்கிறார் அடுத்த 32வது பாடல். கலையே பதறி கதறி தலையுடலையே படுமாறது வாய்விடவோ கொலையே புரிவேடர் குல பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே. கொலையே புரி, கொலை செய்கின்ற வேடுவர் குலத்தைச் சேர்ந்த பிடிதோய் பெண் யானையை போன்ற வள்ளியம்மையாரை கரம் பிடித்தவரே, சேர்ந்து மகிழ்பவரே, மலையே அருளாலே மலை போன்றவரே, மலை கூருடு வாகேனே, மலையை கிரவுஞ்ச மலையை குத்தி பிளந்த வெற்றி வீரனே. கந்த புராணத்துல உங்களுக்கு தெரியும் கிரவுஞ்ச மலை. மலையே நீ மலை மட்டுமல்ல மலையை பிளந்தவன், கிரவுஞ்ச மலையை பிளந்தவன், கொலையே செய்கின்ற வேடர் குலம்னா உங்களுக்கு தெரியும் மிருகங்களை வேட்டையாடுதல், கொலை செய்தல் தான் வேடர் குலத்தினுடைய அடிப்படை தொழிலே. கொலை புரிகின்ற வேடர் குலத்திலே வந்து உதித்த பெண் யானையை போன்ற வள்ளியம்மையாரை சேர்ந்து மகிழ்கின்ற முருகப்பெருமானே, கலையே பதறி கதறி தலையுடலையே படுமாறது வாய்விடவோ. அடியேன் உலகியல் தொடர்பான கலையே, கலை என்பது கல்வியை குறிக்கிறது, அறிவை குறிக்கிறது. கலையே பதறி கதறி தலையூடலையே, கலைகளை படித்து பெரிதாக பேசி தலை ஊடலையே படுமாறு முதன்மையான பெரும் வாதத்தை செய்து அதுவாய் விடவோ இதே தன்மையாகலாமோ. நான் என்ன செய்கிறேன், சாஸ்திரங்களை படிக்கிறேன், நூல்களை படிக்கிறேன், படித்தது மட்டுமல்ல நிறைய படிச்சுட்டு வாதம் செய்கிறேன். எந்த சமயம் சார்ந்த சரி, மிச்ச எல்லா சமயமும் பிழை, நான் பின்பற்றுகிற இந்த கொள்கை தான் சரி, மிச்ச எல்லா கொள்கையும் பிழை. அப்ப ஒரு மனிதன் ஒரு கல்வியை கற்கின்றான் எதற்கு, மற்றவர்களுடன் வாதம் புரிவதற்கு. வாதம் புரிந்து நான் சொல்றதான் சரி, நான் போறதான் சரி என்று நிறுவுவதற்கு. இப்படி வாதம் புரிந்து இந்த கல்வியை இந்த வாத திறமைக்கு பயன்படுத்தி நீ வெற்றி பெறுவதால என்ன பயன்? அது ஒரு வகை. இன்னொரு வகை, நல்லா நிறைய படிச்சு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கொண்டு சொற்பொழிவு செய்யறது. எங்களை போல சொற்பொழிவாளர்கள் பிரசங்கம் செய்யறது, உபன்யாசம். அவர் அனுபவம் இல்லாமல் வெறுமனே புத்தக அறிவை வச்சுக்கொண்டு பேச்சு நல்லா இருக்கும். வா என்ன அற்புதமா பேசுறாரு, என்ன நகைச்சுவையா பேசுறாரு, என்ன சிலேடியா பேசுறாரு, நிறைய வரும். அந்த நேரம் அது நல்ல ஜனரஞ்சகமா இருக்கு. பேச்சு முடிஞ்சு போனதோட சரியில்லாம போச்சு. சொந்த அனுபவம் இல்லாமல் எந்த கருத்தை யார் சொன்னாலும் அதுல ஒரு பலம் இல்லை. இந்த ஆன்மீகத்தின் அடிப்படையே நான் எதை கடைப்பிடிக்கின்றேனோ அதைத்தான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒரு அம்மா வந்து மகனை கூட்டி கொண்டு போனான். சுவாமி, என் மகன் ஒரே இனிப்பா சாப்பிடுறான், அதனால அவனுக்கு உடல்நலம் கெட போகிறது, பெரிய பிரச்சனையா இருக்கு, நீங்க சுவாமி அவனுக்கு ஆசீர்வாதம் செய்து அவனுக்கு சொல்லணும் இந்த இனிப்பு சாப்பிட்றத நிப்பாட்டுடான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த அம்மாவுக்கு சொல்றார், அம்மா நீங்க இவரை கூட்டிட்டு போயிட்டு 3 நாள் கழிச்சு வாங்குவோம். அவன் திருப்பி வாரா 3 நாள் கழிச்சு மகனையும் கூட்டி கொண்டு வந்தால் அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகனுக்கு உபதேசம் சொல்றார், தம்பி இனிப்பு சாப்பிடக்கூடாது, இனிப்பு அதிகமா சாப்பிடக்கூடாது, இனிப்பு அதிகமா சாப்பிட்டா இதுதான் பிரச்சனை, உடல் நலத்துக்கு கேடு, அவர் நீங்க இனிப்பு சாப்பிட்றத குறைச்சு கொள்ளுங்கள் என்று சொன்னோன்னா அந்த தம்பியும் அவர் மேலே ஒரு பக்தியோட அதை கேட்கிறார். இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், இதை அன்றைக்கே சொல்லி இருக்கலாமே, 3 நாள் கழிச்சு வாங்கோண்டு சுவாமி சொன்னவர். அவங்க அந்த சந்தேகம் வந்தது உடனே பொறுமையாக இருக்க முடியல, எப்படியா கேட்டுருவோம், இல்லாட்டி தலையே வெடிச்சிடும், விடவுனா நித்திரவரால்
சுவாமிகள் மன்னிக்க வேண்டும் இப்படி கேட்பதற்கு, இது நீங்கள் அன்றே சொல்லி இருக்கலாமே. அவர் சிரிச்சு போட்டு சொன்னாராம், அம்மா நானும் அதிகமா இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்ப அந்த ஆலோசனையை உங்களோட மகனுக்கு சொல்ற தகுதி எனக்கு இல்லை. இந்த 3 நாளைக்குள்ள நான் இனிப்பு சாப்பிட்றத குறைச்சு போட்டேன். இப்ப அதை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது. இது மிக முக்கியம். அப்ப சாஸ்திர நூல்களை கலையே பதறி கதறி தலையோ தலையே படுமாறது வாய் விடவோ, இந்த சாஸ்திரங்களை நூல்களை எல்லாம் தர்ம சாஸ்திரங்களா இருக்கலாம், வேதங்கள் ஆகமங்கள் புராண இதிகாசங்களா இருக்கலாம், அல்ல எந்த சாஸ்திரமாக கூட இருக்கலாம். அது கட்டடக்கலையோ உலகியல் சார்ந்த நூல்களாக கூட இருக்கலாம். நிறைய படிச்சு மெத்த படிச்சு வித்துவத்தனமா படிச்சு அந்த வித்துவ சிறப்பை காட்டுறதால ஒன்றும் ஆயிடப் போவது இல்லை. அதே போல இந்த வாதங்கள் புரிந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்துவதாலும் ஒன்றும் ஆகப்போவதில்லை. சைவ சமயம் மட்டும்தான் ஒரே சமயம், சிவன் மட்டும்தான் ஒரே கடவுள், மிச்செல்லாம் கடவுள் இல்லை, மிச்செல்லாம் சாத்தான். பிரச்சனை. தெய்வம் ஒன்று, இறைவன் ஒருவர், அவருக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் வடிவங்கள் பல. சைவ சமயத்திலே அல்லது இந்து மதத்திலேயே நிறைய கடவுளர்கள். இறைவனை நாங்கள் எந்த வடிவத்திலே எந்த ரூபத்திலே எந்த பெயர் கொண்டு அழைத்து வணங்கி வழிபட்டாலும் இறைவன் எங்களுக்கு அருள் பாலிப்பான். இந்த அடிப்படை நியதி. உண்மையிலே ஆழமா சொல்ல போனா அந்த தெய்வத்துக்கு வடிவமே இல்லை. அந்த இறைவன் இறை சக்தி வடிவத்தை கடந்தது. அப்ப அப்படியான நிலையில நாங்கள் இந்த சமயவாதங்கள் புரிவது பிழையான விஷயம் என்று இங்கே அருணகிரிநாத சுவாமிகள் சொல்கிறார். அப்ப இப்படியான இந்த சாஸ்திரங்களை சாஸ்திர கலையை கற்று பெரிதாக பேசி பெரிதும் எதிர்த்து வாதித்து இப்படியான தன்மையாக வாழலாமோன்னு கேள்வி கேட்டா தமிழ்ல அர்த்தம் வாழக்கூடாது. அப்ப ஆன்மீகத்தை பொறுத்தவரையில எங்களோட கெட்டித்தனத்தை இல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்றதை காட்டுறோம்டா, ஒருவர் வந்து சந்தேகம் கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றது வேற. எனக்கு எல்லாம் தெரியும் காட்டுறதுக்காக சொற்பொழிவு செய்தா பிரச்சனை தான். சில பேர் எடுத்தீங்கன்னா சொற்பொழிவு எடுத்தா சொற்பொழிவு 40 நிமிஷம் என்றால் அல்ல 30 நிமிஷம் எடுப்போம். என்கிட்ட இந்த அருளுரை 30 நிமிஷம் என்றால் 25 நிமிஷம் தங்களை பற்றி தான் கதைப்பேன். மிச்சம் 5 நிமிஷம் மட்டும் ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன். இதைத்தான் இதுல அருணகிரிநாத சுவாமிகள் தெளிவாக சொல்கிறார். அப்ப எனக்குள்ளே நீ எழுந்தருளு, நீ வா, வந்து வாழ் என்று முதல் பாடல்ல சொன்னவர் இந்த பாடல்ல சொல்றார். இப்படியான வித்து வச்சிருக்கு, இப்படியான வாதங்கள் புரிதல், முரண்படுதல், இவையெல்லாம் சரி கிடையாது. இன்றைய காலத்துக்கும் இது பொருந்துமா? சமய சண்டைகள், ஒரு சமயத்துக்குள்ளேயே பல தத்துவங்கள், சித்தாந்தம், வேதாந்தம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், இந்துவா சைவமா, இந்து பெரிய சண்டை போய்கொண்டு. பூசை செய்யறது தமிழ்ல பூசை செய்யறதா சமஸ்கிருதத்துல பூசை செய்யறதா, அது அடுத்த சண்டை. அடுத்து சிவன் கடவுளையில அவர் சாத்தான் என்ற ஒரு பிரிவினர் ஒரு பகுதியினர், அது இன்னொரு சண்டை. இப்படி பலவிதமான சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு. ஆனா இதுகள் எல்லாத்தையும் இவ்வளவு தரம் நாங்க சண்டை பிடிச்சு சச்சரவு எல்லாம் செய்து என்னத்தை காண போகிறோம்? என்னை நான் உணராமல் என்னுடைய அறியாமையை நீக்காமல் நான் எது செய்தாலும் அதனாலே பிரயோசனம் இல்லை. அன்பே சிவம், லவ் இஸ் காட். எல்லா சமயங்களும் எல்லா தத்துவங்களும் எல்லா கொள்கைகளும் எல்லா கோட்பாடுகளும் அடிப்படையிலே ஒரே விஷயத்தை தான் சொல்கின்றன. அந்த பரந்துபட்ட பார்வை எங்களுக்கு இருக்க வேண்டும். நான் ஒரு வழியை பின்பற்றுகிறேன், எனக்கு அது சிறந்ததாக இருக்கிறது, இன்னொருவருக்கு இன்னொரு வழி சிறந்ததாக இருக்கிறது. 10 பேர் இருந்தா 10 வழி இருக்கும். 5 விரலும் ஒரு மாதிரி இல்லை. இல்ல இதுதான் ஒரே வழி, இந்த வழியில மட்டும்தான் போகலாம், வேற வழியில எங்கேயும் போக இயலாது. இது அறியாமையின் வெளிப்பாடு.
அவரவர் அவரவருக்கு எது சரி என்று தெரிகிறதோ அந்த வழிகளை பின்பற்றுகிறார்கள். அவ்வளவுதான். அப்ப இந்த அடிப்படையான ஒரு தெளிவை அருணகிரிநாத சுவாமிகள் இங்கே தருகிறார். தொடர்ந்து நாளைய தினம் நாங்கள் அடுத்த விடயத்தை பார்க்க இருக்கிறோம். முருகப்பெருமானுடைய திருவருள் எப்படியெல்லாம் இந்த மயக்க வலையிலே சிக்க விடாமல் காப்பாற்றப் போகிறது என்றதை பற்றி தொடர்ந்து சொல்ல இருக்கிறார். நாளைய தினம் பார்ப்போம். ஓம் நம சிவாய.